ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்ஃபுல் ப்ளவுஸ் டிப்ஸு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா, நெக் வந்து எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு தேர்வு தான் பார்க்க போகிறோம். ரவுண்டு, வி, யூ, போட் நெக் எல்லாருக்குமே சூட்டாக இருக்காது. அதனால் நான் சொல்கிற நெக் டிசைனை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூட்டாக இருக்கும். முகம் சின்னதாக இருந்தால் ரவுண்டு நெக் வந்து ரொம்ப சூட்டாகவே இருக்கும். முகம் வந்து நீளமாக இருக்குது அப்படின்னா போட் நெக்கும் யூ நெக்கும் ரொம்பவே சூட்டாக இருக்கும். டீப்பு பேக் நெக் வந்து எல்லா சாரீக்கும் சூட் ஆகாது. சில பேர் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த நெக் வந்து கரெக்டான சூட்டாக இருக்கோ அந்த மாதிரி நெக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஜிப் அல்லது பட்டன் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லீவோட லென்த் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஷார்ட் பஃப் ஸ்லீவ் வந்து ட்ரெடிஷ்னல் லுக்குக்கு நல்லா ஈஸியாகவே இருக்கும். ரொம்பவும் சூட்டபுளாக இருக்கும். எல்போ ஸ்லீவ் வித் எம்ப்ராய்டரி வந்து கிராண்ட் லுக்காகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ்ஸாக போட்டிருப்பாங்க. அது ரொம்பவே அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ போட்டிங்க அப்படின்னா அதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்குது. காட்டன் ப்ளவுஸுக்கு பப் ஸ்லீவும் அதில் வந்து லைட்டாக கொஞ்சோண்டு பைப்பிங்கும் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஃபேப்ரிக் வந்து மிக்சிங் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றதையும் ஒரு ஐடியாவாக சொல்ல போகிறேன். ப்ளைன் சில்க் ப்ளவுஸுக்கு கான்ட்ராஸ்டாக நெட் வெல்வெட் ஸ்லீவ் வந்து சேர்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். காட்டன் ப்ளவுஸுக்கு பேட்ச் ஒர்க் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி போடுறப்ப ரொம்பவே கிராண்டாகவும் இருக்கும். ஒரு தனியான லுக்கு கிடைக்கும். தனியாக நீங்கள் உங்கள் ட்ரெஸ் வந்து பார்க்குறப்ப அது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக அழகாக இருக்கும். இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். காலேஜு, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸு, இந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த காட்டன் லுக்கில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸு வந்து ரொம்பவே முக்கியமான டிப்ஸு. இது என்ன டிப்ஸ்னால் கம்ஃபர்ட் டிப்ஸு. கம்ஃபர்ட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கிற மாதிரி, அதாவது நீங்கள் காட்டன் ப்ளவுஸ் போடுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி லைனிங் ப்ளவுஸை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்வெட்டிங் ஆகிறப்ப அது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இழுத்து கொடுக்குறப்ப நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கசகசன்னு இருக்காமல் கொஞ்சம் நல்லா நீட் ஃபினிஷிங்கில் பேக் ஊக் சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா சைடில் வந்து நீங்கள் ஜிப்பு மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஈஸியாகவும் வந்து நீங்கள் சிரமப்படாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏஜ்டு உமனுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஊக்கு வச்சு போடுறப்ப ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். டெய்லி வேருக்கு வந்து சிம்பிள் காட்டன் ப்ளவுஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெட்டிங்க்கு வந்து ஆரி வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். பார்ட்டி ஒர்க்குக்கு வந்து சீக்வன்ஸும் மிரர் ஒர்க்கும் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். கலர்ஸ் அண்ட் மேட்சிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். லைட் சாரீஸுக்கு கான்ட்ராஸ்ட் லுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டார்க்கில் வந்து ப்ளவுஸ் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹெவி சாரீஸ்க்கு வந்து சிம்பிள் ப்ளவுஸ் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஒரு பிளாக் கலர் ஒரு கோல்டன் கலர் ப்ளவுஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த சாரீஸ்க்கு வேணாலும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளைனில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை டிசைனில் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, பிளாக் அண்ட் கோல்டன் கலர் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சூட்டபுளாக இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா கோல்டனில் வெரைட்டியாக நிறைய இருக்குது. டிசைன் போட்டது, டிசைன் போடாதது, அதேமாதிரி பிளாக் கலர் டிசைன் போட்டது, டிசைன் போடாதது, இப்படி நிறைய இருக்குது. இந்த மாதிரியே நீங்கள் சூட்டபுளாக போட்டுக்கலாம். இவையெல்லாம் ப்ராக்டிக்கலாகவும் எல்லோருக்கும் தேவையான ப்ளவுஸ் டிப்ஸாகவே நல்லாவே சூட்டபுளாக இருக்கும். இன்னர் லைனிங் வெரி இம்பார்ட்டன்ட். தின் ஃபேப்ரிக்ஸ், சில்க், சிஃபான், ஜார்ஜட் இதுக்கெல்லாம் வந்து லைனிங் வந்து மிக அவசியம். இந்த மாதிரி நீங்கள் போட்டு தைச்சிங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ஸ்ட்ராங்காகவும் நீட்டாகவும் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இந்த லைனிங் நெக் ஃபினிஷிங்க்கு என்ன செய்யலாம்னு சொல்கிறேன். நெக்கோட எட்ஜுக்கு லேஸோ இல்லை பைப்பிங்கோ வச்சு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா அது இன்னும் வந்து ஹைலைட்டாக தெரியும். பைப்பிங்க்கு கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து லவ்லியாக தெரியும். நார்மல் ப்ளவுஸுக்கு வந்து காமனாக வந்து நீங்கள் பேக்கில் வைக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஹெவி சாரீ ப்ளவுஸுக்கு வந்து சைடு ஜிப்பு வைக்கிறது ரொம்பவே பெஸ்ட். ஈஸியாக நீங்களும் போட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.